நேயர்களே, 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் மத்திய பட்ஜெட் இன்னும் சில மணி நேரங்களில், சில மணி துளிகளில், அதாவது இன்று காலை சரியாக 11 மணிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்படுகிறது. ஒரு வரலாற்று விஷயமாக பார்க்கப்படும் விஷயம் என்றால் 8வது முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்படுகிறது. நான் குறிப்பிட்டதைப் போல 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்தை நிர்வகிப்பது என்பது ஒரு பெரும் சவாலான விஷயம்தான். ஆனால் எந்த நாட்டிற்குமே கூட அந்த நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் என்பது அந்த நாட்டில் விதிக்கப்படக்கூடிய வரி சார்ந்த விஷயங்களாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பட்ஜெட் போடுகின்ற பொழுது ஏழைகளின் கேள்வியாகவே இருக்கிறது என்று ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பல பட்ஜெட்டின் போது வந்த ஒரு வரி கவிதை என்னவென்றால், வரங்களே சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்கிற கேள்விதான் எழுந்தது. இந்த பட்ஜெட்டிலாவது அது மாறுமா என்கிற ஏக்கம் கடைக்கோடி மக்களின் மனதிலும் நிழலாடி கொண்டிருக்கிறது. இன்று காலை சரியாக 11 மணிக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பட்ஜெட்டில் மக்களின் வாழ்வாதாரம் எப்படி உயரப்போகிறது? உலக அரங்கிலே இந்தியா வளர்ந்து வரும் நாடாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே வளர்ந்து கொண்ட நாடாகத்தான் இருக்கிறதா என்பதையெல்லாம் தீர்மானிக்கப் போகிற பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கப் போகிறது. அடித்தட்டு மனிதனிலிருந்து உயர்நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஏற்ற பட்ஜெட்டாக இருக்கப் போகிறதா, அல்லது நடுத்தட்ட மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கான பட்ஜெட்டாக இருக்கப் போகிறதா என்கிற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியிலே வெகுவாக எழுந்திருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் விடை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இன்று காலை 11 மணிக்கு அறிவிக்கப்படக்கூடிய மத்திய நிதி பட்ஜெட் அமையப்போகிறது. இந்த பட்ஜெட்டின் பொருளாதார ஆய்வறிக்கையில் சில விஷயங்கள் நேற்று கோடிட்டு காண்பித்தார்கள். அது குறித்து நம்ம பேச போகிறோம். இந்த பட்ஜெட் எப்படி வரப்போகிறது, இந்த பட்ஜெட் குறித்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்வதற்காக அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். காங்கிரஸிலிருந்து இணையத்தின் வழியாக காத்திருக்கிறார் திரு சந்திரசேகரன் அவர்கள். அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வலதுசாரி சிந்தனையாளர் திரு நித்யானந்தம். வணக்கம் சார். சந்திரசேகரன் சார், உங்களுக்கு வணக்கம். இப்போது திரு புதுமடம் ஹலீம் அவர்கள்ட்டேருந்து எடுக்கலாம். இந்த பட்ஜெட், ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் வருகின்ற பொழுது மக்களின் எதிர்பார்ப்பு அடுத்து இந்த ஆண்டு நிறைவு பெறுவதற்குள்ளாக நிறைவேறிவிடுமா என்கிற இயக்கம்தான். பல விஷயங்கள், அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைவு பெறுவதில் என்கிற இயக்கமும் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் இன்றைய சூழ்நிலையில் மக்களின் எதிர்பார்ப்பு, பெரும்பாலான மக்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? அதாவது 2024 இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்பொழுது ஆட்சிக்கு வந்து இந்த 2024 ஜூலையில் அவர்கள் வந்து முதல் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது கூட அது எப்படியான பட்ஜெட்டை வருங்காலத்தில் அவர்கள் தாக்கல் செய்வார்கள் என்கிற ஒரு அனுமானம் ஏற்பட்டது. அதில் பெரும்பாலான மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது. ஏனென்றால் இப்பொழுது நன்றாக நமக்கு தெரியும், இந்த என்டிஏ கவர்மெண்ட் என்பது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். அவர் பீகாரையும் ஆந்திராவையும் சார்ந்து இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் பீகாருக்கும் ஆந்திராவுக்குமே அதிகமான நிதியை ஒதுக்கின ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஆந்திராவுக்கு வந்து அமராவதி நகரை புனரமைப்பதற்காக ஒரு 15,000 கோடி ஒதுக்குனாங்க. அதே பார்த்திங்கன்னா பீகாருக்கு 4 சாலைகளுக்கு மட்டும் 26,000 கோடி ஒதுக்கினதெல்லாம் பார்த்தோம். இப்போ பிற மாநிலங்களுக்கு ஏன் ஒதுக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி எழுந்தது. நீங்கள் கேட்டீங்க, இது வந்து ஒரு அரசுக்கு சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஏனென்றால் இப்பொழுது சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு பெருசாக வந்தது. கடந்த 2018 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு 10 லட்சம் கோடி கடனை வந்து இந்த அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுறாங்க, ஆனால் சாமானிய மக்களுக்கு பெரிதாக ஒன்றும் செய்வதில்லைன்னு. எப்பொழுதுமே பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதெல்லாம் சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒன்று. ஏனென்றால் சாமானிய மக்கள் என்பவர்கள் என்பது ஒரு அரசாங்கத்தில், ஒரு நிறுவனத்தில் சரியாக வரி செலுத்துபவர்கள் சாமானிய மக்கள் தான். ஏனென்றால் இந்த ஸ்லாப் வரும் எப்பொழுதெல்லாம் இந்த 5% நம்ம வரி விலக்கு கிடைக்க போகுது, 10 விழுக்காடை தாண்ட முடியுமா, குறைக்க முடியுமா? இப்போ உதாரணமாக வருடத்திற்கு 15 லட்சம் வருமானம் பெறுகின்ற ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒருவன் வருடத்திற்கு 1.5 லட்சம் ரூபா டேக்ஸ் கட்டுறான், ராயலாக கட்டுறான். அந்த ஸ்லாபு மாறுமா? எப்போ பார்த்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் இருந்தது, அது 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம், இப்போ 10 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு கிடைக்குமாங்கிற எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அதை விட முக்கியமாக நான் பார்ப்பது என்றால், இந்த என்ன சொல்கிறாங்க, இதற்கு ஏற்கனவே இந்த டாக்ஸ் ரிபேட் கொடுக்குறாங்க, ஏடிசிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுகிறது. ஏடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா
1.5 லட்ச ரூபா வரி விலக்கு இருக்கிறது. இந்த ஏடிசியில் இது வரைக்கும் நான் 20 வருஷமாக பார்க்குறேன், கடந்த 20 வருஷமாக பார்க்குறேன், அந்த 1.5 லட்சம் தான். இன்சூரன்ஸ் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணாலும் சரி, ஒரு ஹவுஸ் ஒரு ஒரு வீட்டு கடன் வாங்கி அதனுடைய பிரின்சிபல் அமௌண்ட் சேர்த்தாலும் சரி, ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கட்டக்கூடிய ஃபீஸ் சரி, எல்லாமே புட்டுகதர் 1.5 லட்சம் தான் வரி விலக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு கடனை நீங்கள் வந்து ஊக்குவிக்க சொல்கிறதா அரசாங்கம் சொல்லுது. ஆனால் அந்த 24B பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே கிடையாது. அப்போ ஒரு நடுத்தர சாமானிய மக்களுடைய அந்த கனவு என்பது நமக்கு வந்து வரி விலக்கு கிடைக்கணும், நம்ம வாங்கின பணம் வந்து நமக்கு வீட்டுக்கு வந்து சேரணும். ஏனென்றால் ஒரு சாமானிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவன் ஒரு தனியார் அரசு நிறுவனத்தில் வேலை பார்ப்பவன் சரியாக வரி கட்டுகிறான். ஏனென்றால் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவனுக்கு வரி பிடித்தம் போகத்தான் அவனுக்கு பணமே வந்து சேருது. ஆனால் அதே நேரத்தில் பெரும் நிறுவனத்தை சார்ந்தவர்கள், பெரும் பணக்காரர்கள் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. சொல்லப்போனால் 2014 2024 வரை இந்த 10 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம், என்டிஏ அரசாங்கம், இந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் 25 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருப்பதாக பத்திரிகையில் செய்தி வருது. அப்போ இது யாருக்கான அரசு? ஒன்று. இரண்டாவது, இந்த அதாவது இந்த எந்த நிவாரணங்களை நீங்கள் வந்து எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ சாமானிய மக்களுக்கு போய் சேர்கிறதா என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்றைக்கி வந்து கல்விக்காகவும் அதாவது ஒரு பொது நிர்வாகத்துக்காகவும் ஒதுக்கப்படுகின்ற அந்த பட்ஜெட் குறைக்கப்படுகிறது. உதாரணமாக சொல்லப்போனால் இன்றைக்கி பாருங்கள், ஜிடிபின்னு எடுத்துக்கிட்டால் கூட பாருங்கள், இன்றைக்கி 2014 ஒரு தனி மனிதனுடைய வருமானம் வந்து 72,805 ரூபா. சரி, அதாவது இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்பாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் ஆவரேஜாக 2023 எடுத்த பிரகாரம் 98,000 தான். அப்போ இந்த தனி மனித வருமானம் எங்கே கூடுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து 3ஆம் பெரும் ஜிடிபியில் வந்து தன்னிறைவடைந்த நாடாக நம்ம பேசுகிறோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியனை நோக்கி போய்விட்டோம், நம்ம ஒரு 3ஆம் பெரிய நாடாக தன்னிறைவடைய போயிடும்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி பெர் கேப்டான்னு சொல்லக்கூடிய தனி மனித வருமானத்தில் நாம் ஏன் இன்னும் பின்தங்கி இருக்கிறோம், இந்த கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் 2022-23 8.2% தான் ஜிடிபி, இன்றைக்கி 6.4% குறைஞ்சிருக்கிறது. அப்போ ஏன், இது என்ன காரணம்? இந்த கேள்வி முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த பட்ஜெட்டில் சொன்னாங்க, ஸ்கில் இந்தியா திட்டத்தில் 1 கோடியே 4 லட்சம் பேர் 40 லட்சம் பேருக்கு நாங்கள் இலவச பயிற்சி கொடுப்போம்னாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு சாராம்சத்தை சொல்கிறேன். 2017 என்டிஏ கவர்மெண்ட் வரும்பொழுது 67 ஆண்டுகள் சுதந்திர ஆட்சியில் 55 லட்சம் கோடி கடனாக இருந்த இந்தியா இன்றைக்கி 155 லட்சம் கடனாக இருக்கிறது. அப்போ இந்த 10 ஆண்டுகளில் இந்த மோடி அரசாங்கம் 100 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது. அப்போ கடன் வாங்கி ஆட்சி நடத்துகிறது. அதே நேரத்தில் ஒரு பக்கம் 25 லட்சம் கோடி ரூபாய் பெரும் பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்கிறாங்க. இப்போ இது யாருக்கான ஆட்சி? இதுதான் முக்கியமான. அதாவது கடந்த கால பட்ஜெட்டை போல தான் இந்த பட்ஜெட் அமைய போகிறதுங்கிறது உங்களுடைய கருத்து இல்லையா? இல்லை, இந்த இடைக்கால பட்ஜெட்டை போன்று, அதாவது 2024 ஜூலையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டை கொண்டு வந்த பொழுது, அதான் சொல்றேன், அது எப்படி ஒரு மாதிரியோ அதுதான் இப்பொழுது வரப்போகிறது. இப்ப எதிர்பார்க்கறாங்கல்ல, ஒரு தனி மனிதனுக்கு இப்ப நீங்க வந்து 10 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. அது வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த ஏடிசியை வந்து அதிகப்படுத்தணும்னு ஒரு கேள்வி நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. அது எப்படி வரும்னு தெரியல. ஏன் ஒவ்வொரு நிதிகளுக்கும் ஒதுக்குறாங்க, அந்த நிதியை குறைக்கின்ற வேலை சாமானிய மக்களுக்கு நடக்குது. உதாரணம் சொல்கிறேன், நம்ம பேசலாம் சார். அடுத்த சுற்றுலா மறுபடியும் அடுத்த சுற்றுலா வரேன். நித்யானந்தம் சார், உங்களுக்கான நேரம் தான். என்ன அப்படின்னா, முதன்முறையாக 2014 ஆட்சி பொறுப்பேற்று பிரதமராக பதவியேற்கிற நிலையில் பிரதமருடைய பேச்சு ஒன்று இருக்குது. இந்த ஒரு டேர்ம் எனக்கு கொடுத்தது நீங்கள் பத்தாது, இன்னும் 2 முறை கொடுத்தாதான், அதாவது மொத்தம் 15 ஆண்டு கேட்டிருக்கிறார், அப்போவே கொடுத்தாதான் நான் நினைக்கிற மாதிரி இந்த தேசத்தை வழிநடத்தி உலக அரங்கில் ஒரு உயர்வான இடத்துல இந்த தேசத்தை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதை தொடர்ந்து வந்து அடுத்த தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த தேர்தலையும் மெஜாரிட்டி இல்லைனாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பலம் கிடைச்சிருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 3வது முறையாக ஆட்சி பொறுப்பில் வந்திருக்கிறார். பிரதமர் சொன்ன அளவிற்கு இந்த தேசம் முழுமையாக வளர்ந்திருக்கிறதா? அனைவருக்கும் வணக்கம். 11 மணிக்கு பிறகு நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவிற்கே இனிப்பான பல செய்திகளை வழங்க இருக்கிறார் என்றதை நான் கருதுகிறேன். மோடி அவர்கள் 15 ஆண்டுகள் அவகாசம் கேட்டார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள்.
முதல் 10 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இந்த 10 ஆண்டுகளுக்கு அவர் பொறுப்பு ஏற்பதற்கு சற்று முன்னால் உலக அரங்கிலே பொருளாதார வீழ்ச்சி எப்படி இருந்தது, இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி தக்க வைத்து கொண்டிருந்தது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய பட்ஜெட் என்பது ஏதோ வானத்திலிருந்து கொட்டுவது போல அல்ல. மக்களிடம் பெறுகின்ற வரிப்பணத்தால் தான் நாம் நாட்டை உயர்த்த முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை நாம் தொழிலுக்கான அம்சங்களை பெருக்க முடியும். மக்களிடத்திலே பணமே கொடுக்க முடியாமல் உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையில் வேலையே இல்லாமல் இருந்த காலத்தில் பொறுப்பேற்ற மோடி அவர்கள், அதாவது 5 ஆண்டு தான் ஆயிருந்தது, அந்த 5 ஆண்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கொரோனா காலகட்டத்தை குறிப்பிடுறீங்களா? ஆமாம், கொரோனா காலகட்டத்தை 14லிருந்து 19 வரைக்கும் சீராக அவர்கள் சீர் செய்வதற்கு உடனேயே உலக அரங்கிலே பொருளாதாரம் விழுந்தது. கொரோனா காலகட்டம் 2020 19லேருந்து அந்த 5 ஆண்டு 19லேருந்து அந்த 5 ஆண்டு சரி, அப்படிதான் நம்ம கணக்கு வைக்க முடியும். அதனால் நாம் எந்த விதமான வரி சலுகையோ அல்லது வரியோ அதிகமாகவோ நாம் போட முடியாது. அதனால தான் இவர் கொடுத்திருக்கக்கூடிய கணக்கில் கூட நிலையாக இருந்திருக்கிறது, குறையவில்லை என்று அவருடைய புள்ளி விவரமே சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு ஆண்டுதோறும் அது குறைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வளர்ச்சிகளும் தொழில் வளர்ச்சிகளும் எல்லாமே பெருக வேண்டும். பெருகினால் மட்டுமே தான் அந்த வளர்ச்சியை நாம் காண முடியும். பெருக முடியாத ஒரு இயற்கை சூழ்நிலை உலகம் முழுவதும் இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே அதை தக்க வைத்திருக்கிறோம். மற்ற நாடுகளிலே அமெரிக்கா உள்பட வீழ்ந்திருக்கிறது, சீனா அமெரிக்கா உள்பட வீழ்ந்திருக்கிறது. நம்முடைய நாட்டிலே அப்படி அல்ல. எனவே இந்த முறை அவர்களுக்கு மக்களுக்கு ஏதேனும் பலன் கிடைக்குமா? இந்த 5 ஆண்டுகள் நிம்மதியாகத்தானே சென்றது என்று சொன்னால் ஆம், இந்த முறை அதிக எதிர்பார்ப்பு மாத ஊதியம் பெறக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய கடன் சுமை அத்தனையுமே, இந்த நாட்டினுடைய கஷ்டங்கள் அத்தனையுமே சுமந்து சீராக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பவர்கள் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த சாதாரண எளிமையான மனிதர்கள் தான். எனவே இந்த முறை அவருடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக மாத ஊதியம் பெறுபவர்களுக்கான சலுகைக்கான பட்ஜெட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக 10 கடந்த ஆண்டை காட்டிலும் கடந்த ஆண்டு 10 லட்சம் ரூபாய், அதாவது மொத்தமாக சேர்த்து எல்லா பாண்டு கிண்டெல்லாம் சேர்த்து அப்படி வந்து 12 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். இந்த ஆண்டு 15 லட்சம் ரூபாய்க்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 15 லட்சம் வரை வரி விலக்கு இருக்கிறதற்கான எதிர்பார்ப்பு இந்த ஆண்டில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல வளர்ச்சி திட்டங்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக இது அமையும். எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த முறை வர இருக்கிற பட்ஜெட் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வழிகாட்டக்கூடிய அதே நடையிலே செல்லக்கூடிய அளவிற்கு வரவேற்க தகுந்த பட்ஜெட்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த பட்ஜெட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ, பாராளுமன்றத்தில் வைக்கிறாங்களோ, அந்த அளவில் அந்த அடிப்படையில் அந்த சுவட்டிலே தான் இன்னும் 10 ஆண்டுகள் செல்லக்கூடிய அளவிற்கு வரவேற்பை பெறும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதனால் மிக சிறப்பான ஒரு பட்ஜெட்டாகத்தான் இருக்கும் அமைங்கிறது உங்களுடைய நம்பிக்கை. உறுதியாக சொல்லலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். காங்கிரஸ்லேருந்து திரு சந்திரசேகர் சார் இணைப்பில் காத்திருக்கிறார். சந்திரசேகர் சார் இணைப்பில் இருக்காங்க. சந்திரசேகர் சார், இப்போது இந்த பட்ஜெட் வழக்கமாக பட்ஜெட் வரும்பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. நான் ஒரு கேள்வி திரு நித்யானந்த் சார்ட்ட வச்ச மாதிரி, முதல் முறையாக பிரதமராக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் இன்னும் 2 டேர்ம் எனக்கு இருந்தால் தான் நான் நினச்சதை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதுக்கப்புறமும் பட்ஜெட் இப்போ நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களே வந்து தொடர்ந்து 8வது முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். வருடங்கள் ஓடுகிறது, பட்ஜெட்டின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அவங்க கேட்டது போல் 3வது முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான வளர்ச்சியை நோக்கி இந்த தேசம் செல்வதற்கான பட்ஜெட்டாக இது அமையுமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்குது. உங்களைப் போலவே மற்றவர்களைப் போலவே எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நானும் ஒரு சாமானியனாக நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவனாக பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. இந்த அரசாங்கத்திடம் பலரும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த அரசாங்கத்திடம் இல்லை, எல்லா அரசாங்கத்திலும் எதிர்பார்ப்பது தான்
ஆனால் இவர்களுடைய கடந்த கால வரலாறுகளை பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுது 2047க்கு அந்த கோல் போஸ்ட்டை தள்ளிட்டாங்க. 2 டேர்ம் 3 டேர்ம்னு சொன்னவங்க 3 டேர்ம் கொடுங்க மாற்றுவோம்னு சொன்னாருன்னு நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. இப்போ என்ன சொல்றாங்க, விக்ஷித் பாரத் 2047. ஆக 2047 வரைக்கும் இவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் எனக்கு தெரியுது. அப்பதான் அந்த வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்க முடியும் என்று தெரிகிறது. ஒன்று. இரண்டாவது, நீங்க ஜிஎஸ்டி வரி விரிப்புகள்ல பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அது என்ன மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்ல நீங்க அதான் ஒரு குளறுபடியான ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இன்னும் அது சரி செய்யப்படாமல் இருக்கிறது. அதை கேட்டால் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுதுன்னு ஒரே வார்த்தையில இவங்க முடிச்சிடுறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் இவர்கள் தான் மெஜாரிட்டியா இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். சரி, ஜிஎஸ்டி கவுன்சிலும் இவர்களுடைய மெஜாரிட்டி, இவர்களுடைய ஆட்சியின் மெஜாரிட்டி, இவர்களுடைய வாக்குகள் தான் அதிக இருக்கிறது. அரசாங்கம் நினைத்தால் அந்த ஜிஎஸ்டியில மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க நம்ம நிறைய விஷயங்கள்ல பேசியிருக்கோம் ஏற்கனவே. ஒரு சாதாரண பண்ணுக்கும் கிரீம் பண்ணுக்கும் ஒரு டிஃபரெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஒரு குளறுபடியான ஜிஎஸ்டி தான். நீங்க ஒரு சாதாரண மக்கள் வந்து 7 கோடி பேர் தனிநபர் வருமான வரி செலுத்துறதா டேட்டா இருக்கு. 2024 செலுத்தியிருக்காங்க. 7 லட்சம் வரைக்கும் வருமான வரி இல்லை. புதிய வருமான வரி விகிதம், பழைய வருமான வரி விகிதம்னு 2 விகிதம் இருக்கு. இதெல்லாம் கூட மாற்றி ஒரே வருமான வரி விகிதமாக கொண்டு வரலாம். அதுல வருமான வரி உயர்வு ஒரு நித்யானந்தன் சார் சொன்ன மாதிரி 15 லட்சமாக உயர்த்தப்படலாம். அந்த வரம்பு உயர்த்தப்பட்டால் நன்றாக இருக்கும். இது மாதிரி பல விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க ஏழை நடுத்தர மக்கள் பெறுறது பணவீக்கம் அதிகமா பாதிக்கிறது அவர்களை. பணவீக்கம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல அவர்கள் டீசல் பெட்ரோல் விலையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன டாலர் விலை விற்கிதோ, பீப்பாய் விலை விற்கிதோ அதன் அடிப்படையில தான் நாங்க நிர்ணயிக்கிறோம்னு சொல்லி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாங்க. ஆனா $140 மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில பீப்பாய் விலை இருந்த பொழுது 70 ரூபாய், 65 ரூபாய், 70 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் இங்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது $70, $80 கிட்டத்தட்ட 2 வருடமாக அந்த உக்ரைன் ரஷ்யா வார்னால நம்ம ரஷ்யாட்டேருந்து $70, $80 நம்ம வாங்குறோம். அந்த பீப்பாய் விலையை வாங்குறோம். ஆனா அந்த பலன் வந்து மக்களுக்கு, நுகர்வோருக்கு சென்றடைகிறதா என்று கேட்டால் இல்லை. அதை வந்து செஸ் வரின்னு போட்டு அதே இதுல கிட்டத்தட்ட 2 வருடமாக விலையேற்றம் இல்லை என்பதை மட்டும் வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விலை குறைய வேண்டும் என்பதுதான் உண்மை. விலை குறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இது வந்து வெறும் பெட்ரோல் டீசல் விலை வந்து அது மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம், அல்லது 2 வீலர் ஓட்டுறவங்க 4 வீலர் கார் வைத்திருக்கிறவங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம்னு தள்ளி போக முடியாது. ஏனென்றால் இது சரக்கு வாகனங்களை பாதிக்கும் பொழுது காய்கறிகள் விலையிலிருந்து மற்ற விலைகளும் இதனால உயர்குது அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்க கடந்த விலைவாசி உயர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா காய்கறி, பால், எரிபொருள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை விட 15% 20% இந்த கடந்த 2 ஆண்டுகள்ல உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து பெரிய அளவுல சாதாரண மக்களை தான் பாதிக்குது. நீங்க காய்கறி, பால், பழம் விலையெல்லாம் வந்து அப்படிதான் பாதிக்குது. நீங்க ஒரு விலையேற்றம் அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் எடுத்தாலும், ஆனா நடுத்தர வர்க்கமோ அல்லது சம்பளதாரர்களுக்கோ அந்த சம்பளமோ வருமானமோ அந்த அளவுக்கு உயருதா அப்படின்னு கேட்டா இல்ல. நீங்க ஒரு வருஷத்துல 15-20% காய்கறி, பழம் விலை எல்லாம் உயருதுன்னு சொல்றேன். ஆனா சம்பளம் 15%-20% உயருதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டா இல்ல. அதனால என்னன்னா பாதிக்கப்படுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வாங்கும் திறன் அவங்களுக்கு குறையுது. ஒரு நாட்டுடைய வளர்ச்சி என்பது வாங்கும் திறனிதான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வாங்கும் திறன் அவர்களுக்கு குறையும் பொழுது நாட்டுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது. இதுதான் இங்க நடக்கிறது. இவர்கள் பல விஷயங்களை சொன்னாங்க. நாங்க கட்டுக்குள் குவைத்திருக்கிறோம், எல்லா விஷயங்களிலும் பொருளாதாரத்தை வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்க. நீங்க 2008 உலக அளவுல மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட பொழுது இந்தியாவில் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் கட்டுக்குள் வைத்திருந்ததை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து கொண்டதை நம்ம பார்த்திருக்கோம். அதனால இவர்கள் வந்துதான் கட்டுக்குள் வைத்துக் கொண்டார்கள் என்பது கிடையாது. இரண்டாவது, ஜிடிபி வளர்ச்சியை மட்டும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இந்தியா போன்ற 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல ஜிடிபி வளர்ச்சி என்பது சாதாரணமாக எந்த ஆட்சி மாற்றம் நடந்தாலும் அது நடக்கும். தனிநபர் வருமானம் எப்படி உயர்ந்திருக்கிறது, அவர்களுடைய வாங்கும் சக்தி எப்படி உயர்ந்திருக்கிறது, அதை வைத்துத்தான் ஒரு பொருளாதாரம், அவர்களுடைய வளர்ச்சி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பெரிய பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்ற விஷயம். இவர்கள் பல விஷயங்களை வந்து பொருளாதார வீழ்ச்சியை, நெருக்கடியை வந்து மூடி மறைக்கிறதுக்கான விஷயங்களை தான் இவர்கள் பார்க்கிறார்களே தவிர உண்மையை வெளிக்கொண்டு வந்து அதிலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கு ஆன உண்மையான பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. இந்த பட்ஜெட்டை சம்பந்தமாக ஒரே ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா, ரயில்வே பட்ஜெட்டையும் ஜெனரல் பட்ஜெட்டையும் மெர்ஜ் பண்ணாங்க.
அதுவே முதல்ல தவறு. ஏன்னா ரயில்வே பட்ஜெட் என்பது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை நிறுவனமாக விளங்குறது ரயில்வே. மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்கறது, இந்தியாவில் வேலைவாய்ப்பு கொடுக்கறது பொதுத்துறை நிறுவனம் என்று சொன்னால் ரயில்வே தான். அந்த ரயில்வே பட்ஜெட்டை ஒன்றாக கொண்டு வந்த இவர்கள் அந்த ரயில்வேக்கான திட்டங்களை சரியான முறையில் கொண்டு வருகிறார்களா? ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே பட்ஜெட்டில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள், புதிய திட்டங்கள் இருந்தாலும் இவர்கள் அதை சரியாக கொண்டு வரவில்லை என்பதையும் பார்க்குறோம். நீங்கள் அதில் ஒரே ஒரு விஷயம், சமீப காலங்களில் தொடர்ந்து ரயில்வே விபத்து நடக்கிறது. விபத்துக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. யார் பொறுப்பு என்பதற்கு இதுவரைக்கும் யாரும் பொறுப்பேற்றுக் கொள்ளல. இங்கே எங்கேயோ நடந்த, அரியலூரில் நடந்த ஒரு ரயில் விபத்திற்கு ரயில்வே அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி பதவி விலகினதெல்லாம் பார்த்தோம் பொறுப்பேற்று ஒரு கட்டத்தில். ஆனால் இன்றைக்கு ரயில் விபத்து நடக்கிறது என்று சொன்னால் அதுதான் காரணம், இதுதான் காரணம் என்று சொல்லி தட்டி கழிப்பதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அதுக்கு ஒரே ஒரு தொழில்நுட்பத்தை குறிப்பிட்டார்கள். கவாச் தொழில்நுட்பம் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரோவாலும் இதனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவாச் தொழில்நுட்பத்தை இந்தியா முழுக்க செயல்படுத்த 1 லட்சம் கோடி தேவை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்களுக்கு அந்த பட்ஜெட்டில் இல்லையா? ஏன் அதை கவாச் தொழில்நுட்பத்தை இன்னும் ஒரு முழுமையாக இவர்களால் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டு ஆகிறது கவாச் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டு, ஏன் ரயில்வேயில் அந்த கவாச் தொழில்நுட்பம் 100% அமுல்படுத்தப்படவில்லை என்ற கேள்வி சாமானிய மக்களுக்கு எழுகிறது. நீங்க இந்த பெட்ரோல் டீசல் விலையில செஸ் வரியை போட்டதுனால கடந்த 4-5 ஆண்டுகள்ல 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா இதுல ஏன் இந்த இதை பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வி சாமானிய மக்களுக்கும் எழுகிறது. அதுபோல சாமானிய மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். நடுத்தர ஏழை மக்களை பாதிக்கக்கூடிய அளவில் வரி இல்லாமல் அதனை சரி செய்ய வேண்டும். இவங்க குறிப்பிட்டதுல ஒரு இடைமறிக்கிறேன். அதாவது வாங்கும் திறன் குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் இருக்கு. அந்த அடிப்படையில் நுகர்வுத்தன்மை குறையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொருளாதார வீழ்ச்சி தான். பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான் வாங்கக்கூடிய எண்ணங்களும் குறையும், பண்டங்களோட எண்ணிக்கையும் குறையும். அப்படின்னா தற்போதைய இருக்க நிலையில் பொருளாதாரத்தில் வாங்கும் தன்மை மக்களிடம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன காரணம்? 2020-21 நடந்த அந்த கொரோனா வீழ்ச்சிக்கு காரணமாக உலகம் முழுவதும் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியா, அல்லது ஆளுகின்ற அரசின் கவனக்குறைவா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதை இல்ல, இதுல ஆளுகின்ற அரசினுடைய நிர்வாக திறனற்றது தான். நீங்க ஒரு 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 பொருளாதாரத்தை சமநிலை இல்லை. இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழைகள் பரம ஏழைகள் ஆகிறதுக்கும் பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்கள் ஆகிறதுக்கும் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க எங்கேயாவது ஒரு மக்களுக்கு இது செய்யணும், பொருளாதார திட்டங்களை திட்டணும்னு சொன்னா கார்பரேட்டுகள்கிட்ட வரி அதிகரிப்பாங்க, ஏழை மக்கள்கிட்ட வரியை குறைப்பாங்க. ஆனா இங்குதான் கார்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை தரப்படுகிறது, சாதாரண மக்களின் மீது வரி சுமை சுமத்தப்படுகிறது. இதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கும் வகையில் வரி சதவீதம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த விஷயத்தை நீங்க சரி பண்ணாலே, ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலையை கொண்டு வந்தாலே, நீங்க விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்றதுக்கு பல கட்டங்களா போராட வேண்டியிருக்கு. பெரிய அளவிலான இது கிடையாது விவசாயிகளுக்கு. இன்றைக்கு கிராமப்புறத்தை ரூரல் நீங்க அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில ஒரு பெரிய புரட்சியாக திட்டமாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் இவர்கள் அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த பாஜக என்ன சொன்னதுன்னா இது ஒரு சரியான திட்டம் இல்லை என்று ஒரு குறை சொன்னார்கள். ஆளும் கட்சியாக வந்த பிறகும் அதை பற்றி குறை சொன்னார்கள். ஆனால் கொரோனா காலகட்டத்தில் அந்த திட்டம் தான் கிராமப்புற ஏழை மக்களை வாழ்வாதாரத்தை மீட்டதை நம்ம பார்த்தோம், கண்கூட பார்த்தோம். இன்றைக்கு என்ன செய்யறாங்க? அந்த திட்டத்துக்கான நிதி குறைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த திட்டத்தை ஓரளவுக்கு மூட வேண்டும் என்ற நிலைக்கு கூட இவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் இவர்கள் கிராமப்புற பொருளாதாரம் முன்னேறினாதான் நீங்க இன்றைக்கு, ஏன்னா இந்தியாவில் பெரும்பகுதி கிராமப்புறம் தான். நீங்க கிராமப்புற பொருளாதாரத்தை, விவசாயத்தை மேம்படுத்தினால்தான் இந்திய பொருளாதாரம் உயரும் என்பதை இவர்கள் உணர வேண்டும். வெறும் அம்பானி அதானி போன்ற ஒரு 100 தொழிலதிபர்கள் உயர்ந்தால் இந்தியா உயர்ந்துவிடும் என்ற நினைப்பு தான் இவர்களிடம் இருக்கிறது. அதற்கேற்ற பட்ஜெட்டாகத்தான் இவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறார்கள். இந்தியாவில் பெரும் முதலாளிகள் கார்ப்பரேட்டுகளும் தேவைதான், இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் இந்தியாவின் முதுகெலும்பாக விவசாயிகளும் கிராமப்புறத்தில் இருக்கும் ஏழை எளிய மக்களும் தான் நாட்டின் முதுகெலும்பு. அதுபோல சிறு குறு தொழில்கள் தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 80% வேலை வாய்ப்பை தருகிறது சிறு குறு தொழில் தான், எம்எஸ்எம்இ செக்டர் தான். அந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இவர்கள் பெரிய அளவில் உதவி செய்யவில்லை. கடன் பெறுவது என்பது இவர்கள் அறிவித்த மாதிரி கிடையாது. என்ன பண்ணாங்க? ஒரு 60 நிமிடத்துல உங்களுக்கு லோன் கிடைக்கும்னு சொன்னாங்க எம்எஸ்எம்இ செக்டாருக்குலாம். இவங்க அறிவிப்போடு சரி, யாராவது போய் 60 நிமிடத்துல, அதாவது 1 மணி நேரத்துல போய் லோன் பேங்க்ல பெற முடியுமா என்று கேட்டால் இல்லை. இன்றைக்கு இருக்கிற நடைமுறை சாத்தியமில்லாத விஷயங்களை எல்லாம் அறிவித்து விட்டு நாங்கள் செய்து விட்டோம், முடித்து விட்டோம் என்பதுதான் இவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பிராக்டிக்கல் திங் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு வந்து வெளிப்படைத்தன்மையோடு இந்த பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான பட்ஜெட்டாக இது அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு.
சாமானிய மக்களுடைய பட்ஜெட்டாக வேணுங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, பிரதமருடைய ஒரு கருத்து என்ன இருக்குது அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு இந்த அன்னலட்சுமி ஆசீர்வதிப்பார்கள் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறத பார்க்கும்பொழுது இந்த பட்ஜெட் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் உயர்மட்ட மக்களுக்கான பட்ஜெட்டாக கூட இல்லாமல் நடுத்தர மற்றும் சாமானிய மக்களுக்கான வரி சலுகை கொடுக்கக்கூடிய அல்லது புதிய சலுகைகள் கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக நம்ம பார்க்கலாமா பிரதமருடைய கூற்றை வைத்து? அப்படி இருந்தால் மகிழ்ச்சி தான். அதை பற்றி யாரும் எதிர்க்க போறதில்லை. அப்படி இருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் வெறும் அறிவிப்பாக மட்டுமே சென்றுவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமும். ஏன்னா நீங்க என்ன சொன்னார் அவரு, எங்களுக்கு நீங்க ஒரு 50 நாள் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கிறப்ப ஒரு 50 நாள் பொறுத்துக்குங்க. எல்லையில எல்லாம் ராணுவ வீரர்கள் எல்லாம் போராடலையா, நம்ம ஒரு 50 நாள் பொறுத்துப்போம். பொறுத்துக்கிட்டா கருப்பு பணமெல்லாம் ஒழிந்து வெள்ளை இந்த கள்ளப்பணமெல்லாம் ஒழிந்து இந்தியாவே செழிப்பாகி விடும்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். என்னாச்சு, ஒரு கிட்டத்தட்ட 150 பேர் கியூல நின்று செத்து போனதுதான் மிச்சம். ஆனா அதனால என்ன விளைந்தது, என்ன நன்மை விளைந்ததுன்னு இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு வெள்ளை அறிக்கை அல்லது வேறு ஏதாவது ஒன்று தந்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. இவர்களுடைய விஷயம் என்னன்னா, அறிவிப்பு ஒரு மாதிரி இருக்கிறது, செயல்பாடு வேறு மாதிரி இருக்கிறது என்பதுதான் இதுவரை கடந்த காலங்களில் நடந்தது. இன்றாவது சரியாக நடக்கிறதா என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியன், அதாவது வரக்கூடிய இந்த பட்ஜெட் வந்து மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது, எதிர்க்கட்சிகள் மத்தியில் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் நிறைவேறலையே, ஆனால் இப்பொழுதும் மறுபடியும் புது புது விஷயங்களை சொல்கிறாங்க, இது வந்து முழுசாக மக்களுக்கு போய் சேருமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு பல கேள்விகளை எங்கள் முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இந்த பட்ஜெட் யாருக்கு பொருத்தமான அல்லது ஏற்புடைய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்புக்கு நன்றி. முதல்ல நீங்கள் அவங்க 2 பேர்ட்ட வச்ச கேள்வி என்கிட்ட ஏனோ கேட்கல. 15 வருடத்தில் செய்வேன்னு சொன்னார்னு. 2014 கடைசி பட்ஜெட்டாக இடைக்கால பட்ஜெட்டாக ப. சிதம்பரம் கொடுத்த பொழுது அடுத்த 30 வருடத்தில் 2043 இந்தியாவை 3வது பெரிய பொருளாதாரமாக்குவேன்னு தான் அதில் ஆன் ரெக்கார்ட் பார்லிமெண்ட் ரெக்கார்டில் இருக்கு. அவர் 2043 செய்வேன் என்பதை இவர் 13 வருடத்தில் செய்துட்டால் நடுவில் 1.5 வருடங்கள் கொரோனாவும் இருந்தது. இல்லைன்னா நான் ஒரே ஒரு செய்தியை குறிப்பிடுறேன். பதவியேற்புக்கு முன்னர் பிரதமர் சொன்னது, இந்த ஒரு டேர்ம் மக்கள் கொடுத்ததுக்கு நன்றி, அதே நேரம் நான் நினைச்ச இலக்கை அடையணும்னா இன்னும் 2 டேர்ம் கிடைச்சாதான் என்னால் முழுமையாக பண்ண முடியும். தேசத்தை வளர்ந்த தேசம் இது, ஒரு 5 ஆண்டுக்குள்ள சரிப்படுத்த முடியாது, ஏன்னா காங்கிரஸ் அந்த அளவுக்கு பின்னோக்கி தள்ளி இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுட்டு அடுத்த 2 டேர்மும் கேட்டது பிரதமர் அவர்கள். இல்லை, அதுதான் சொல்றேன். கிட்டத்தட்ட 2வது டேர்ம் எண்டு இல்லாட்டி இந்த இப்பொழுதே நாம் 3வது இடத்திற்கு வந்திருக்க முடியும் இவர்கள் போன வேகத்தில். காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே 2 டேர்ம் கேட்டு 3ஆம் டேர்ம் கொடுத்துட்டோம், இப்போ மறுபடியும் 2047 நோக்கி போறீங்களே. 47ங்கிறது வளர்ந்த நாடாக மற்ற எந்த நாட்டையும் இது பண்ணாம சீனாவுக்கு இணையாக நாம் இனிமேல் அமெரிக்கா பெரிய வளர்ச்சி காண இயலாது, சீனாவுக்கு போட்டியாக வரணும் அப்படிங்கிற இலக்கு முழுதாக வளர்ந்த நாட்டுக்கு தான். நம்பர் 1க்கு வருங்கிறதெல்லாம் கடந்து இப்போ போட்டியாக போவோங்கிற நிலைமைக்கு இல்லை சார். நம்பர் 1க்கு போறதுங்கிறதெல்லாம் உலக அளவில் இருக்கணும். ஒரு சிறிய உதாரணம் சொல்லிட்டேன்னா, ஜப்பான் வந்து 95 5 பில்லியன் ட்ரில்லியன் தான் இன்னைக்கு 5 ட்ரில்லியன் தான் இருக்கு. உலகத்தில் உங்க இடத்தை தக்க வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக வளரும் நாடுகளில் இந்தியாவும் சீனாவும் இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி என்ன, ஜப்பான் வந்து தொடர்ச்சியாக 5 ட்ரில்லியன் இலக்கு தான் அவங்க அதனுடைய ஜிடிபி. நம்ம வந்து 4 கூட வரல, அது ஒரு பக்கம் விடுங்க. ஆனால் தனி மனித வருமானத்தில் ஜப்பானுடைய அந்த 10 வருஷத்தை எடுத்து பாருங்க, நம்ம இதை எடுத்து பாருங்க. 2014 தனி மனித வருமானம் எவ்வளவு இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்கு? அப்ப ஏன் ஜப்பானுடைய தனி மனித வருமானம் உயர்ந்திருக்கு? அதே 5 ட்ரில்லியன் ஜிடிபி. பதில் கொடுப்பாங்க. ஒரே நிமிஷம். இதுல வந்து கட்டமைப்புக்கு செயல்படுத்தும் இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுதான் எல்லோருக்கும் போய் சென்று செல்லும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், 2098 வந்த பிஜேபி ஆட்சி வந்த பிறகு நாற்கர திட்டம்னு போட்டது தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்லயும் சென்னையிலும் இருக்கிற ஃபவுண்டரிஸும் இது ஆட்டோமொபைல் கம்பெனிகள் டெல்லிக்கு சப்ளை பண்றதுக்கு காரணம். இன்னைக்கு ஹுண்டாயுடைய பாலிசி என்னன்னு சொன்னா, போட்டது இந்த தங்க நாற்கர சாலை திட்டம் எப்ப போட்டது சொல்றீங்க? போட்டது வாஜ்பாய் காலத்தில் தொடங்கப்பட்டது. அது பாஜகவுடையத நீங்க சொல்றீங்க. அந்த சார் 91ல செய்யப்பட்ட தனியார் மயமாக்க முக்கியத்தையும் நான் நிச்சயமா வலியுறுத்துறேன். நரசிம்மராவ், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பார்வையாளர் என்ற வகையில் யார் செஞ்சாலும் 91ல் அந்த அதற்கு முன்னால் தங்கத்தையே கொண்டு போய் வச்சு இந்தியா மிகவும் தாழ்ந்திருந்த நிலையில நரசிம்மராவ் அவர்கள் பதவியேற்று திரு மன்மோகன் சிங் அவர்களை நிதியமைச்சராக போட்ட ஒரு பொருளாதார நிபுணர். அப்ப தனியார் மயமாக்கம் என்பதை கொண்டு வந்தார்கள்.
பட் அந்த அதுக்கு அடுத்தது 2 வருஷத்தில் 2 கவர்மெண்ட் வந்து மீண்டும் இதானப்ப வாஜ்பாய் அவர்கள் வந்த பிறகாக உங்களுக்கு இந்த நாற்கர திட்டம்னு போட்டு ரோடு போட்டாங்க. இந்த ரோடு போட்டதுனால அன்னைக்கு முன்னாடி சென்னை கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஃபவுண்டரி மாருதிக்கு அனுப்பணும்னு சொன்னால் 18 நாட்கள் ஆகும். அதுக்காக அங்கேருந்து ரா மெட்டீரியல் வரும். ஃபவுண்டரிக்கு தேவையான மிக முக்கியமான ரா மெட்டீரியல் பஞ்சாப்ல இருந்தும் கல்கத்தாலேருந்தும் வரும். ஸோ ரா மெட்டீரியல் இவங்க 18 நாளைக்கு பிளான் பண்ணணும், ஃபினிஷ்ட் குட்ஸ் அவங்க இப்போ 3 நாட்களில் போகிறதுனால இங்கேயே ஃபேக்ட்ரி இருக்கலாம்னு வச்சுட்டு இன்றைக்கும் ஹுண்டாயுடைய பாலிசி என்னன்னா என் பக்கத்திலேயே இருக்கணும் 10 கிலோமீட்டர்லன்னு. ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலேயோ இருக்கிற நிறுவனங்கள் மாருதிக்கு சப்ளை பண்ண முடியறது என்றால் அந்த ரோடு போட்டது தான். அதே மாதிரி ஐயா சொன்னாங்க, இப்போ 100 லட்சம் கோடிகள் கடன் வாங்கியிருக்காங்க இந்த ஆட்சியிலன்னாங்க. வருடம் அதில் 10 to 12 லட்சம் கோடிகள் கட்டமைப்புக்கு செலவு செய்யப்படுகிறது. அடுத்தது 25 லட்சம் தள்ளுபடி. நாங்கள் இந்த வார்த்தையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. தள்ளுபடிங்கிறது வேற, ரத்துங்கிறது வேற. தள்ளுபடி என்பது புத்தகத்தில் ஒரு பேஜ்ல இருந்து எடுத்து இன்னொரு பேஜ்ல போட்டுறோம். உதாரணமாக ரொம்ப அடிக்கடி விஜய் மல்லையா மற்றும் இவர்களை எடுத்துக்கிட்டா அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விற்று பெரும்பாலானவை வசூல் செய்யப்பட்டன. ஆனா அதெல்லாம் புக்கில் இந்த பக்கத்தில் எழுதி வச்சுட்டாங்க. தள்ளுபடிங்கிறது அசட்டை இதில் கிளாசிஃபை பண்ணி இன்சூரன்ஸ்ல போட்டுருவாங்க. ஆனா வசூல் செய்யற நடவடிக்கை நடந்து கொண்டு பெரு நிறுவனங்களுக்கு சொல்ற தள்ளுபடிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றீங்க சொல்லுங்க. அதாவது சார் வாராக்கடன் சொல்லி 6 மாதம் 2 டேர்ம் வரலன்னா வாராக்கடன் ஆயிடும். அதுக்கப்புறம் நிறுவனம் செயல்படவில்லை என்றால் அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டு புக்கில் அதுல வர வேண்டிய கடன்கிறத ரைட் ஆஃப் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டுட்டு அசட் ரெக்கவரி கம்பெனி கொடுத்துட்டு அதை வித்து ரெக்கவர் பண்ணுவாங்க. அது அந்த கடனை கட்ட வேண்டாம். தள்ளுபடி இல்ல, மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு விஜய் மல்லையா மற்றும் இவர்கிட்ட இருந்து ரெக்கவர் ஆயிருக்கு, ரெக்கார்டு வந்திருக்கு, ரெக்கார்டு ஆயிருக்கு. அதனால நான் சொல்றது தள்ளுபடி என்பது தள்ளுபடி கிடையாது. அந்த ஏன்னா நான் அந்த வேல்யூவேஷன் லைன்ல இருந்து பல சொத்துக்கள் மீட்பில் நான் உடன் இருந்திருக்கிறேன். அதனால இதை நான் ரெக்கார்ட்ல கூட திரும்ப தான் மீட்க போறேன். அப்புறம் ஏன் தள்ளுபடிங்கிற வார்த்தையை புக்ல திருப்பி இது லாபத்துல கணக்குல ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. லாபத்துல இவ்வளவு வர வேண்டி இருக்கு, இவ்வளவு அது திருப்பி வந்த பிறகாவது தள்ளுபடி செய்யப்பட்டதில் இத்தனை ஆயிரம் கோடி அல்லது இத்தனை லட்சம் கோடி வரப்பட்டது கணக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்க அது பெரிதுபடுத்தப்படுத்தவில்லை. என்ன சார் அப்படி சொல்றீங்க? இல்ல நான் உங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி தள்ளுபடி சொல்லும்போது எதிர்க்கட்சி எல்லாம் அங்க பேசுறாங்க. அது திருப்பி ஒரு 10 லட்சம் கோடி உள்ள வருது. அது நீங்க வெளிப்படையா சொல்லல வந்திருக்கு. அவை பெரிதுபடுத்துறது இல்ல. இதற்கு அடுத்ததாக தனி இன்னொன்னு இது அவரும் சொன்னார், ஐயாவும் சொன்னார், எல்லோருமே எதிர்பார்ப்பது தனிநபர் வருமான வரி சலுகை தரணும்னு சொல்லிட்டு. ஐயாவோட அவர் தெளிவா சொன்னது 2 விதமான இது இருக்கு. பழைய இது முறையும் புதிய முறைன்னு. பழைய 2021 புதிய முறை வந்துருச்சு. ஐயா சொன்னாங்க நாங்க 80Cல போட்டா இதுலெல்லாம் போட்டா ஏறல அப்படின்னாங்க. இதெல்லாம் நீங்க வாங்கணும்னு சொன்னால் ஒரு ஆடிட்டரை பார்த்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா தான் இது பண்ண முடியும். அதையெல்லாம் வேண்டான்னு சொல்லித்தான் புதிய முறையில் இன்னைக்கு பண்ணிட்டாங்க. என்னுடைய பல நண்பர்களும் போன வருடத்திற்கு பிறகு நியூ ரெஜிம்க்கு மாறிட்டாங்க. இனிமேல் பழசுல போய் இந்த கணக்கெல்லாம் கொடுத்துட்டு ஆடிட்டர் பின்னாடி தொங்க வேண்டாம். ஏடிஜிக்கு அந்த லிமிட் ஒன்று குறிப்பிட்டாங்களே, அவ்வளவுதான் இருக்குங்கிறது. அதிகப்படுத்துறதுக்கு 3 லட்சம் ஓல்ட் ரெஜிம்ல 3 லட்சம் அடிப்படையாக வைத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் 3 லட்சமா 150 சார்? இல்ல 1.5 லட்சம் தான். 3 லட்சம் வரைக்கும் நில் டாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த இது மிச்ச அதுக்கு பேர் என்ன உங்களுக்கு இது மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு டாக்ஸ் ரிபேட்ஸோட சேர்த்து 7 லட்சம். அதுதான் நான் சொன்னேன். ஒருவர் வந்து 15 லட்சம் வருமானம் இருந்தால் நீங்க சொல்ற அந்த 3 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அப்படின்னா கூட அதை நீங்க அந்த ஸ்லாப்ல வச்சா கூட டாக்ஸ் வந்து ஒரு 1,40,000 ரூபாய் அவர் கட்டணும். ஒரு 15 லட்சம் வருட வருமானம் உள்ளவர். நீங்க சொல்ற 80Cல நீங்க போடணும்னா 1.5 லட்சம் தான் உங்களுக்கு இந்த கழிவு உண்டு. இப்படி ஒன்னொன்னையும் போட்டோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் அது ஒரு 15 லட்சம் வாங்கினா கூட நீங்க வரிக்கு கண்டிப்பாக ஒரு 40 to 60,000 ரூபாய் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன், ஒரு சாதாரண சாமானிய மனிதனுக்கு இந்த 80C உடைய ஸ்லாபை 1.5 லட்சத்தை 2 லட்சம் ஆகும். நீங்க இந்த வீட்டு கடன் வாங்கின்ற அந்த வட்டியை 24B 2 லட்சத்தை 2.5 லட்சம் ஆக்குனா கூட அவனுக்கு 20,000 குறையும். இது ஒரு சாமானிய பேசுங்க, ஒரு சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்பை இந்த அரசு நிறைவேற்றணும் தான் எல்லாருடைய கேள்வி. இன்னொன்னு சொன்னார்ல, நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இந்த கணக்கே வேண்டான்னு 3 ஆக்கிட்டாங்க. அது தவிர ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 7.25 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 7லிருந்து 10 வரைக்கும் 5% தான். ஸோ இது அப்போ நீங்க 2.5 லட்சத்துக்கு போட்டீங்கன்னா 2,500 ரூபா தான் வரும் 10 லட்சம் ரூபாய்க்கு. அது மாதிரி 15 வரைக்கும் 7.5% இருக்கு. ஸோ இவர் சொல்வது மிக அதிகமாக சொல்லப்படுகிறது. அதில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போன்றவை சேர்த்து
இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 7:30 7:45 வரைக்கும் இப்போ கிடையாதுங்கிறது 8 அல்லது 9 தான் போகும். 15ங்கிறது ஆசையாக தென்படலாம். ப்ராக்டிக்கலாக சார் 8 கோடி பேர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க வருடத்திற்கு. ஆனால் 2 கோடி பேர் தான் டாக்ஸ் கட்டுறாங்க. 75% பேர் நில் ரிட்டர்ன்ஸ் தான் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ இவர்கள் கிரீமி லேயர்னு நம்ம சொல்லலாம். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறது 8 கோடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் ஆக தனிநபர் வருமானம். ஆனால் அதில் 75% நில் டாக்ஸ் ரிட்டர்ன் தான் வருது. ஸோ அவங்கெல்லாம் 10 லட்சத்துக்கு கீழே இந்த இதெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னு வருது. ஸோ இது வந்து நம்ம கேட்பதற்கு கோருவதற்கு ஆசையாக இருந்தாலும் 140 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். ஏன்னா 140 பேருக்கு கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவணும். ஐயா சொன்னாங்க 24 லட்சம் தள்ளுபடினாங்க. இதில் இந்த ஆட்சி வந்த பிறகு அடுத்தது அவர் MSMEன்னாரு முத்ரா கடன் என்று கொண்டு வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடிகள் 10 லட்சத்துக்கு கீழாக சிறு குறு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் மக்களோட எதிர்பார்ப்பாக இருந்தால் கூட திரு ஹலீம் சார், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சலுகைகளை எதிர்நோக்கி காத்திருக்காங்க? ஏன்னா இவர் சாரி சார் குறிப்பிட்டது போல் ஒரு நிறுவனங்கள் வந்து கொரோனாவுக்கு பிறகு எல்லாமே பின்னடையை சந்தித்தது. அதற்கு பிறகு உலக நாடுகள், உலகில் உள்ள அத்தனை தொழில் நிறுவனங்களும் நிறைய சலுகைகள் அறிவித்ததுனால தான் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்குள் உயிர்த்தெழ முடிந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதற்கான சலுகைகள் நிறைய அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறு நிறுவனங்கள் நிறையாக முளைக்க தொடங்கி இருக்கிறது. இப்போ வரக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது? இல்லை சார், பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 5 கோடி வரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலட்ரல் இல்லாமல் லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அது வந்து பெரிய சேலஞ்சிங்கான விஷயமாக இருந்தால் கூட அதுதான் வந்து இந்த சிறு குறு தொழில்களை வந்து நீங்கள் வந்து அதனுடைய உற்பத்தியை, அதனுடைய திறனை அதிகப்படுத்தும். ஏன்னா வங்கிகள் வந்து அதற்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் எதற்கு யோசிச்சிருக்கணும்? பெரும் நிறுவனங்களுக்கு 10,000 20,000 கோடி கொடுக்கும் பொழுது கவலைப்படாத வங்கிகள் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 5 கோடி வரை கொடுப்பதற்கு 1008 கேள்வி கேட்பாங்க. அதில் வந்து முக்கியமாக இதை எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். சார் பேசும்போது சொன்னார், ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து அது எப்பொழுதுமே வந்து அதை நீங்கள் வந்து கடனாக தான். அது உண்மைதான். அதாவது எந்த ஒரு வங்கியுமே வந்து முழுமையாக வந்து கடனை தள்ளுபடி பண்ண முடியாது, ரைட் ஆஃப் தான் பண்ணுவாங்க. ஆனால் ரைட் ஆஃப் பண்ணப்பட்ட இந்த எதிர்கட்சிகள் தள்ளுபடி சொல்கிறீங்க, ரைட் ஆஃப் பண்ணப்பட்ட இந்த 25 லட்சம் கோடியும் அது எங்கே வருது? அது எப்படி வசூல் பண்ணுவீங்க? எந்த கேள்வியும் இல்லை. இதே பாராளுமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்புனாங்க. 25 லட்சம் கோடி 2014 இப்போ வரைக்கும் 24.76 லட்சம் கோடி ரூபாய் வந்து ரைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ரைட் ஆஃப்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க விளையாடுறாங்க. அது வந்து கடன் இருக்கத்தான் செய்யுது, வாங்கிடுவோம். எப்போ வாங்க போகிறீங்க? நீங்கள் கடன் கொடுத்த பல்வேறு பெரிய முதலாளிகள் வந்து இங்கிலாந்துலேயும் வெளிநாடுகள்லையும் கண்ணு முன்னால் விளாவிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணிட்டீங்க? இந்த கேள்வி இருக்குது. இப்போ ரெண்டாவது முக்கியமானது, இந்த கொரோனாவை அண்ணன் சொன்னார். கொரோனா காலத்தில் எல்லா நிறுவனங்களும் ரொம்ப வந்து எல்லா அரசாங்கமுமே வந்து பொருளாதாரம் முடங்கி போனது உண்மைதான். ஆனால் 2000 ரைட் ஆஃப்ங்கிறத பொறுத்து எதிர்கட்சிகள் பேசுறதை வச்சு மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இது கவலைப்பட வேண்டிய அவசியம் தான். நான் என்ன கேட்குறேன், எந்த சாமானிய மக்களுக்கு பேங்க் ரைட் ஆஃப் பண்ணுறாங்க? நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு சாதாரணமாக வங்கியில் ரைட் ஆஃப்ங்கிறது பெரு தொழில் நிறுவனங்களுக்கு, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 1 கோடி ரூபா வங்கியில் கடன் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்களா? உங்களுக்கு பண்ணிடுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அதை வந்து தொடர்ச்சியாக வந்து உங்களை வந்து கைது பண்ணுவாங்க, உங்களுக்கு மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, உங்களை சொத்தை இது பண்ணுவாங்க, உங்களை துரத்துவாங்க, ஆளை வச்சு அடியாட்களை வச்சு போய் பணத்தை மிரட்டுறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்லை. ஆனால் ரைட் ஆஃப் என்று வைத்து விட்டால் நீங்கள் போய் எதுவும் பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரைட் ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அது கடன் இருக்கும், அவனுக்கு புதிதாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவனை என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றுமே பண்ணுறதில்லை. இந்த ரைட் ஆஃப்ங்கிற வார்த்தையை வைத்து தான் இப்போ ரைட் ஆஃப் பண்ணப்பட்ட 20 லட்சம் கோடி எவ்வளோ வந்திருக்கு? இந்த கேள்வி நீங்க கேட்டீங்க. 12 லட்சம் கோடி வரல. பத்திரிகையில வந்து நான் சொல்றேன் 25 லட்சம் கோடி 12 லட்சத்துக்கு வசூல் ஆயிருக்கு. பாராளுமன்றத்தில் அமைச்சர் சொன்ன பதிலில் 2,60,000 கோடி மட்டும் தான் வந்திருக்கிறதாக. எப்ப கொடுத்தது நான் பேப்பர்ல காமிக்கிறேன். பேப்பர்ல வந்தது, செய்திகளில் வந்தது 25 லட்சம் கோடியில் வெறும் 2.64 லட்சம் கோடி தான் வசூலா இருக்கு ரைட் ஆஃப் பண்ணப்பட்டதுல. அது இதெல்லாம் சில சொத்துகள் ரீஸ்ட்ரக்சர் ஆகும். அதே ஃபேக்டரியை வேற ஒரு ப்ரமோட்டர்ட்ட நடத்துவது அந்த 2,60,000 கோடியுமே சொத்தை வந்து வித்து அதை வந்து எடுத்தாங்களே ஒழிய இந்த முதலாளிகள் பணத்தை திருப்பி கொடுக்கல. சொத்தை ஏற்கனவே வந்து கொலாட்ரல் பண்ணிருப்பாங்க. அசையா சொத்துக்களை வித்து வந்தது சொற்ப பணம். இது வந்து பாராளுமன்றத்தில் அமைச்சரே சொன்ன தகவல். அதற்கு மேல எனக்கு தெரியல. ஒன்று. இரண்டாவது சொல்றாங்கல்ல, இந்த 10 வருடங்களில் இவ்வளவு பெரிய ஜிடிபியில் நாங்கள் உயர்ந்துட்டோம். ஜிடிபியில் உயர்ந்தால் மட்டும் போதாது. சந்திரசேகர் அவர்கள் அழகாக சொன்னாங்க, தனி மனித வருமானத்தில் ஒரு தேசம் வளர்ந்தால்தான் நம்ம வந்து வளர்ந்ததாக அர்த்தம். இப்போ நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிங்களேன், இன்றைக்கி வந்து பணவீக்கம் 7 புள்ளிக்கு மேலே 7.4ன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் 5 சம்திங் தான், 5.4 5.5.
அதில் பாருங்க. ரெண்டாவது ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நம்ம 6.4 இருக்கும்னு நினைக்கிறேன். இதே தமிழ்நாடு போன்ற மாநிலம், வளர்ந்த மாநிலங்கள் 8.4, 9 நெருங்கிட்டு இருக்காங்க. இதே மகாராஷ்டிரா 13 இருக்காங்க. அப்ப வளர்ந்த மாநிலங்கள் இங்கே தனி என்று இருக்குதானே. இப்போ நீங்க வந்து பாருங்க, 10 வருஷத்தில் நாங்கள் வந்து 100 லட்சம் கோடி கடன் என்று சொன்னேன். ஆனால் அந்த 2014 வரை, மன்மோகன் சிங் காலம் வரை, ஏன் 2008 வந்து உலகம் வந்து ஒரு ரெசிஷன் பீரியட்ல இருந்துச்சு, உலகம் பொருளாதாரத்தை தத்தளிச்சது. அப்படி இருந்தும் கூட 2014 வரை, மன்மோகன் சிங் காலம் வரை வெறும் 55 லட்சம் கோடி மட்டும்தான் கடனாக இருந்தது. இந்த 9 ஆண்டுகளில் 100 லட்சம் கோடி எதுக்கு கடன் வாங்கினீங்க? அந்த கேள்வி நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்காக வட்டி எவ்வளோ தெரியுமா கட்டுறீங்க? 11,09,142 கோடி வட்டி மட்டும் கட்டுறீங்க. உங்களுடைய இந்தியாவுடைய செலவு பட்ஜெட் 2024 இடைக்கால பட்ஜெட் சொல்றாங்க 47,65,000 கோடி தான் நம்முடைய செலவு. அதில் 11 லட்சத்திற்கு மேற்பட்ட தொகை வந்து நீங்க வட்டியா கட்டுறீங்க. 25 விழுக்காடு. இப்போ இந்தியாவுடைய செலவில் 25 விழுக்காடு வட்டி கட்டிக் கொண்டிருக்கின்ற தேசமாக இருக்கிறது. நீங்க எப்படி வளர்ச்சின்னு சொல்றீங்க? ஒன்று. இரண்டாவது, நீங்கள் வளர்ந்த நாடாக வெறும் வந்து ஒரு 100-200 பணக்கார வளர்ந்துட்டா போதுமா? தனி மனிதன் வளர வேணாமா? நீ கேட்குறீங்களா இந்தியா வந்து வறுமையிலிருந்து வந்துருச்சுன்னு. அப்போ 80 கோடி பேருக்கு ரேஷன் அரிசி இலவசமாக கொடுக்குறீங்களே, இந்தியா வளர்ந்து விட்டதா? 80 கோடி பேருக்கு இலவசமாக ரேஷன் கொடுக்கிறோம் என்று பெருமையாக சொல்கிறீர்களே, ஏன் ரேஷன் இலவசமாக கொடுக்குறீங்க? அப்போ வளர்ந்துருச்சா? இப்போ வறுமையிலேருந்து எங்கே மீண்டிருக்கீங்க? தமிழ்நாடுடைய அந்த வறுமை மீட்பு வந்து 2.2% தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் வறுமை. ஆனால் இந்தியாவில் எடுத்துக்கிங்க எத்தனை வறுமை இருக்கிறாங்க? அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? அப்போ வறுமையிலேருந்து மீட்டு விட்டோமா? 1 கோடி பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க. 2014 பிரதமராக மோடி வந்த காலத்தில் நாங்கள் வருடத்திற்கு 1 கோடி பேருக்கு வேலை என்று சொன்னீங்க. அது கொடுத்துருக்கீங்களா? அந்த கேள்வி முக்கியமானது. அப்போ நீங்கள் வேலை வாய்ப்பை உணரவில்லை. முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன், சந்திரசேகர் 2 கோடின்னு குறிப்பிடுறாரு. 2 கோடின்னு சொல்கிறாரா? இப்போ நான் கூட கம்மியாக தான் சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு திட்டங்கள், இப்போ மகாத்மா இப்பொழுது இந்த 100 நாள் திட்டம்னு ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன், சாமானிய மக்களுக்கு புரிகிறமான 100 நாள் திட்டம். இந்த 100 நாள் திட்டம் கொண்டு வரப்பட்டது மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில். 2023 கிட்டத்தட்ட 2,72,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த 100 நாள் திட்டத்துக்கு இன்னைக்கு 60,000 கோடியா ஏன் குறைஞ்சது? இந்த கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் வந்து கொரோனாக்காக எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்கும் பொழுது இந்த 100 நாள் திட்டம் தான் அவர்கள் கை கொடுத்தது. அவர்களுடைய வீட்டில் வந்து அடுப்பெறிந்தது. நீங்கள் சாமானிய பார்வையில் பட்ஜெட்டை பாருங்கன்ற, நீங்கள் வந்து கார்ப்பரேட் பார்வையில் பட்ஜெட்டை பார்த்தா அது ஓஹோ ஆகாதான் இருக்கும். சாமானிய விளிம்பு நிலை மக்களுடைய பார்வையில் இந்த பட்ஜெட்டை எப்போ பார்க்க போறீங்க? அவர்களுக்கான தேவை எப்படி பூர்த்தி பண்ண போறீங்க? அப்போ அவர்களுக்கு என்ன நீங்க செய்யணும்? அவர்களுக்கு பெட்ரோல் விலையை குறைக்கிறீங்க. அத்தனை கேள்விக்கு ஒரே பதில் பிரதமரே சொல்லியிருக்கிறார். என்ன? ஏழை எளிய மக்களுக்கு அன்னலட்சுமி ஆசீர்வதிப்பார். இல்ல, அப்படி ஆசீர்வதித்தால் மகிழ்ச்சி அடைவது எல்லோரும் தான். நீங்க சொல்ற மாதிரி ஆசீர்வதித்தால் இந்த பட்ஜெட்ல இப்ப வந்து அவர்கள் வந்து நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா பாராட்டுவது நம்மளா தான் இருக்கும். ஆனால் அது செய்வார்களா என்ற கேள்வி, $1 மில்லியன் கேள்வி இருக்கிறது. நான் தான் சொல்றேன், அதற்கு நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் $140 கச்சா எண்ணெய் விற்கும் பொழுதும் விலை 70 ரூபாய் இருந்த பெட்ரோல் ஏன் இன்னும் குறையல? ஆனால் நீங்கள் பெருமையாக என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பாருங்கள் 2 வருஷமாக பெட்ரோல் விலையை குறைக்காமல் இருக்கோம். அதான் முக்கியம். நீங்கள் ரஷ்யாவில் வாங்குறீங்கல்ல, ரஷ்யாவில் கச்சா எண்ணெயை அதுவும் ரூபாயில் வாங்குறீங்க, டாலரில் வாங்கலை. ரஷ்யாவில் நீங்கள் ரூபாய் மதிப்பில் வாங்குறீங்க. அப்படிப்பட்ட கச்சா எண்ணெய் ஏன் உங்களுக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் கொடுக்க முடியல? அப்போ யாரை நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்க? யாருக்கு இடையில இருக்கின்ற அந்த புரோக்கர்கள் யார்? அது முக்கியமான கேள்வி. நீங்கள் ரிலையன்ஸ் இருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, நேரடியாக கூட வாங்கலை. இது முக்கியமானது. அப்ப இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை வளர்ப்பதற்காக நீங்க உதவியா இருக்கீங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த ஏழை எளிய மக்களுக்கான இந்த நீங்க சொல்றக்கூடிய எரிவாயுவா இருக்கட்டும், அதற்கான மானியமாக இருக்கட்டும், ஹெல்த்துங்க, எல்லா மக்களுக்கும் நீங்கள் வந்து இது கிடைக்கணும், கம்ப்ளீட்டா வந்து ஹெல்த் ப்ராடக்ட் வந்து போய் சேரணும். அதுக்கு பேர் பிஎம் ஸ்வஸ்தியா சுரக்ஷா யோஜனா. இது மன்மோகன் சிங் காலத்தை கொண்டு வர திட்டங்க. அந்த திட்டத்துக்கு 2023 10,000 கோடி, 2024 வெறும் 3,365 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. ஏன்? சாமானிய மக்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இப்ப பட்ஜெட்டுக்கு முதல் நாள் ஆய்வறிக்கையில வருமா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி, பிஎம் கிசான். விவசாயிகள், இந்தியா என்பது, விவசாயம் என்பது இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்றாங்கல்ல. இந்த பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு நீங்க மாசம் 6,000 ரூபாய் கொடுக்குறீங்களா, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறீங்களா? அவங்க என்ன கேட்கறாங்க? அது என்ன கேட்கறாங்க? 12,000 மாத்த சொல்றாங்க. அதை மாத்தினா என்ன பிரச்சனை? 6,000 12,000 மாற்றுவதற்கு இந்த விவசாயிகள் போராடுறாங்களே, இதுதானுங்க வந்து சாமானிய மக்களுடைய பட்ஜெட்டாக இருக்க முடியும். இதை நோக்கி நீங்க போகாமல் 2047 வளர்ந்து விடும்,
2047 இந்தியா வந்து தனி மனித வருமானம் 14 லட்சம் சொல்லியிருக்காங்க. சார், ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு இவ்வளோ சலுகைகளை கேட்குறீங்களே, இந்த நாட்டுடைய வளத்தை கொண்டு போகிறதுக்கு வரி வசூல் முக்கியமானது ஒன்று. யார் மேலே வரி அதிகப்படுத்தலாங்கிறத நான் கேட்குறேன். பொதுவாக நீங்க ஒரு காமன் சென்ஸை யோசிங்க. வசதி படைத்தவர்கள் நீங்க வரி அதிகம் வாங்கணும், சாமானியர்களிடம் வரி குறைவா வாங்கணும். இதானங்க ஒரு காமன் சென்ஸ். ஒரு சாமானிய அறிவுடைய ஒரு மனிதர்கள் என்ன செய்வாங்க? ஏழை எளிய மக்களிடம் வரி நம்ம தொடர்ந்து பேசலாம். குறைவாகும். நம்ம தொடர்ந்து பேசலாம். பணக்காரங்கள வரி கூட வாங்கணும் இல்ல, நீங்க எதை குறைக்கிறீங்க? பணக்காரங்களுடைய வரியை குறைச்சிக்கிட்டு ஏழை எளிய மக்களுடைய வரியை கூட்டுறீங்க. திரு நித்யானந்தம் சார், உங்ககிட்ட தான் என்ன அப்படின்னா, பொதுமக்களுடைய ஒரு கேள்வி தான். வழக்கமாக காரோ பைக்கோ வாங்கும்போது ரோட் டேக்ஸ் போட்டு தான் எல்லாம் வாங்குறாங்க. ஆனால் நீண்ட சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் செல்லும் பொழுது 50 கிலோமீட்டர் தாண்டும் பொழுது ஒரு டோல்கேட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நேராகவே தெரியுது, நான் வாங்கக்கூடிய வாகனத்துக்கு ரோட் டேக்ஸ் செலுத்திடுறேன். ஆனால் மறுபடியும் ஒரு 50 கிலோமீட்டர் பயணிச்சா ஒரு டோல்கேட்டில் பணம் கட்ட வேண்டிய 4 சக்கர வாகனங்களுக்கு கார் நிலவரம் இருக்குது. அதெல்லாம் இந்த பட்ஜெட்லையாவது ஏதாவது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது வாகனங்களுக்கான வரி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது டோல்கேட்டில் இருந்து அந்த வசூலிக்கப்படக்கூடிய பணத்தின் அளவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. டோல்கேட் என்பது சாலைகளை பராமரிப்பதற்காக தனியார் அவர்கள் ஒத்துழைப்போடு சாலைகளை போட்டு அதை பராமரிப்பதற்காக என்று பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தியது அல்ல. இதற்கு முன்னர் இருந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இந்த டோல்கேட் முறை என்பது கொண்டு வரப்பட்டது மட்டுமல்ல, வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 10 ஆண்டுகளாக இருந்த அந்த டோல்கேட் கட்டணம் 30 ஆண்டுகள் வரை உயர்த்தியது மன்மோகன் சிங் ஆட்சியில் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதனால் இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி டோல்கேட்டை அந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் ஏற்றதாங்க செய்வாங்க. போல்ட்னு பேரு, பில்ட் ஆப்ரேட் லீஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர். 30 வருஷம் நடத்திட்டு அதுக்கப்புறம் அரசுக்கு வரும், அப்போ வரி இருக்கு.